இங்க பாருங்க, நீங்க கீழே வந்து அத்தை கிட்ட தண்ணி குடுத்தணும் போறதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு எதிரா எதுவுமே பேசக்கூடாது. அத்தை கிட்ட நானே பேசிக்கிறேன். மீறி பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. எனக்கு அப்பா அம்மா சப்போர்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் அத்தை கிட்ட எப்படியாவது பேசி சஞ்சு கூட தனி கொடுத்தனும் போயே ஆகணும். அத்தை, நான் நல்லா யோசிச்சிட்டேன். என் அப்பா அம்மா கிட்டயும் நான் இத பத்தி பேசிட்டேன். நான் சஞ்சீவ் மாமா கூட நிம்மதியா வாழணும்னா அதுக்கு ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. சஞ்சீவ் மாமா கூட தனி கொடுத்தனா போயே ஆகணும். என்னால அபி கூட சேர்ந்து முத்தலகு என் புள்ளையால பாதிக்கப்பட்ட பொண்ணு. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குற நிலைமையில தான் இருந்தேன். ஆனா உன் முடிவு இந்த குடும்பத்தை பிரிக்கும்னா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் ரெண்டா போக கூடாது. நான் போகவும் விட மாட்டேன். நானும் சஞ்சீவும் தனி கொடுத்தன போக ஒத்துக்கலனா முத்தலகு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உன்னால முடிஞ்சத பாத்துக்க. ஆனா நீ நினைக்கிறது மட்டும் ஒருபோதும் இந்த வீட்டுல நடக்காது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். அப்போ குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? ஆமா, நாங்க ஏமாத்துக்காரங்க தான், மோசக்காரங்க தான். உனக்கு என்ன தோடுத வச்சுக்க. ஆனா நீ சொல்றது மட்டும் இந்த வீட்டுல நடக்காது. முத்தலகு, உன் பேச்ச இத்தோட விட்டுற. அதுதான் உனக்கு நல்லது. போச்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. என்ன ஸ்ரீஜா, சீதா அப்படி பட்டு பட்டுன்னு பேசுறா? சம்பந்தி, உங்க பொண்ணு அதட்டி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க நீங்க எங்க கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? சொல்லப்போனா நீங்க இப்படி பேசலன்னா
என் பொண்ணு அடங்கியிருக்கவே மாட்டா. எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த குடும்பம் உடையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க நல்ல மனசுக்கு இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும். என் பொண்ணு 2ஆம் தரமா வாக்கப்பட்டிருந்தாலும் அவ ஒரு நல்ல குடும்பத்துலதான் வாக்கப்பட்டிருக்கா. அவ வாழ்க்கை நல்லா தான் இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இனி நாங்க சடங்கு சம்பிரதாயம் சீர்சனத்தை தவிர வேற எதுக்கும் இங்க வரமாட்டோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க. ம். என் பொண்ணு உங்ககிட்ட தப்பா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? முத்தழகு உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும். நான் அபிய எப்படி மகளா நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் முத்தழகையும் என் மகளா நினைக்கிறேன். எங்களுக்கு அது போதும் சம்பந்தி. எங்க பொண்ணை நல்லா பாத்துக்கிடுங்க, எங்களுக்கு அதுவே போதும். அபி, நடந்த விஷயத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது நீதான். உனக்கு அந்த வருத்தம் இருக்கும், அது எனக்கு நல்லாவே புரியுதுமா. உன் நல்ல மனசு எங்களுக்கு தெரியும் அபி. உன் மேல முத்தழகு புரியாம கோவப்படுற மாதிரி நீ முத்தழகு மேல கோவப்பட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். அபி, முத்தழகு கோவத்துல உன்கிட்ட ஏதாவது தப்பா பேசிட்டா அதை பெருசா எடுத்துக்காதமா. அவளை நீ மன்னிச்சிடுமா. அப்பா, முத்தழகோட மனநிலைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் என்னைக்கும் முத்தழகுக்கு உதவதான் நினைப்பேனே தவிர அவளை தப்பா நினைக்க மாட்டேன். எங்களுக்கு அது போதும்மா. சரி அபி, நாங்க வரோம். நாங்க கிளம்புறோமா. அப்ப நாங்க வரோம். நாங்க கிளம்புற சம்பந்தி. வரோம் மாப்ள. வரோமாப்ல. போயிட்டு வரோம். வரோம். வாங்க. என்ன ஸ்ரீஜா இது? பிள்ளையார் பிடிக்க போய் தேவாங்க பிடிச்ச கதையல்ல இருக்கு. நாம முத்தழகோட அம்மா அப்பா இங்க வந்து சீதா கிட்டயும் எங்க அண்ணன் கிட்டயும் சண்டை போட்டு சஞ்சீவ் முத்தழகு 2 பேரையும் பிரிச்சு தனி கொடுத்துன்னு அனுப்பி வச்சிருவாங்கன்னு பார்த்தா அவங்க என்னடானா நாட்டாம படத்துல வர்ற மாதிரி எங்க பொண்ணு ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருங்க, எங்க பொண்ணு உங்க வீட்டுல தான் வாழணும், அது இதுன்னு சொல்லி நம்மளோட தனி கொடுத்தனும் பிளானுக்கு எண்டு கார்டு போட்டாங்களேடி. இப்படியே போனா அபியும் சஞ்சீவும் கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவாங்கடி. மா, அப்படி எதையும் முடிவு பண்ணிடாதமா. அந்த அபி சஞ்சீவ் கூட நிம்மதியா வாழ்றதுக்கு நான் விட மாட்டேன். இந்த முத்தழக வச்சு அபி சஞ்சீவை எப்படியாவது பிரிச்சு அவளை நான் வாழ வெட்டி ஆக்கி காட்டுறேன் பாருமா. தம்பி, வணக்கம் தம்பி. ஐயா, என்ன ஐயா? என்ன ஐயா திடீர்னு இந்த பக்கம்? சஞ்சீவ் தம்பி பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, கூட்டிட்டு வரேன். மாப்ள 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 ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க? இங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும். சரி, அதை விடுங்க, வந்த விஷயத்த சொல்லுங்க. பாண்டிய அம்மா அப்பா உன்னை பார்க்க வந்திருக்காங்க. மேகலா அம்மாவும் ரங்கராஜ் அப்பாவும் பார்க்க வந்திருக்காங்களா? என்ன திடீர்னு? தெரியல மாப்ள, கேபின் வெளியே தான் வெயிட் பண்றாங்க. உள்ள கூப்பிட்டுமா? என்ன மாமா, கூப்பிடுங்க. இதோ சொல்றேன். ஐயா வாங்கய்யா உள்ள. சரிப்பா, வாங்கம்மா, வாங்கய்யா. வாங்கப்பா, வாங்கம்மா. என்னம்மா, எதுக்குமா ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ண நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. இல்லப்பா,
முன்ன மாதிரி நீங்க பாண்டியா இருந்திருந்தா எங்க புள்ளங்கிற உரிமையில உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டிருப்பேன். இப்பதான் நீங்க எங்க புள்ள இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதான் நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்களை பார்க்க நாங்க வந்திருக்கோம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் பாண்டியா இருந்தாலும் சஞ்சீவா இருந்தாலும் உங்களுக்கு நான் புள்ளதாம்மா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நல்லது தம்பி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க தான் நாங்க 2 பேரும் வந்தோம். உதவியா? என்ன கேளுங்கப்பா. இத உங்ககிட்ட முன்னாடியே கேட்கலான்னு நினைச்சோம். நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருந்ததுனால எங்களால கேட்க முடியல. நாங்க உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கான நேரமும் காலமும் இப்பதான் வந்திருக்கு. அப்பா சுத்தி வளைக்காம கொஞ்சம் கேளுங்கப்பா. அது தம்பி, எனக்கும் மேகலைக்கும் பாண்டிய பார்க்கணும் போல இருக்குப்பா. பாண்டி உசுரோட தான் இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க இருக்கிறான்னு தெரியலையேப்பா. பாண்டி எங்க இருக்கிறான்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதான் இத பத்தி பேசலான்னு உங்ககிட்ட வந்திருக்கோம். என் புள்ள பாண்டி எங்கப்பா இருக்கா? அப்பா ஜெயிலப்பா. அம்மா ஜெயிலையா? ஜெயிலுக்கு போற அளவுக்கு என் புள்ள என்னப்பா தப்பு பண்ணா? பாண்டி ஜெயில இருக்க இதாம்மா காரணம். தம்பி, என் புள்ள பாண்டிய நாங்க பார்க்க முடியுமா தம்பி? ஆமாப்பா, பார்க்கணும்ப்பா. இல்ல பாண்டி, உன்னை பார்க்க சஞ்சீவன் ஒருத்தர் வந்திருக்காரு. சஞ்சீவா? என்னதுக்கு பார்க்க வந்திருக்காரு? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வா போலாம். எப்படி இருக்க சஞ்சீவ்? நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னவே, மணி அடிச்சா 3 வேளை சோறு போடுறாங்க, படுத்தா நல்லா நிம்மதியா தூக்கம் வருது, பொழுது போக பேச்சுக்கு ஆளுங்க, வேற என்னவே வேணும்? நிம்மதியா இருக்கேன். சரி, என்னல திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கேன்? மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்னா போய் அபிமுத்தழகு முன்னாடி நிக்கணுமா என்ன? இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அவசியம் இல்லையா? என்னல சொல்லுத? இதை பத்தி நான் இன்னொரு நாள் விளக்கமா சொல்றேன். இப்ப எதுவும் பேச வேண்டாம். உன்னை பார்க்கறதுக்கு இப்ப 2 விஐபியை கூட்டிட்டு வந்திருக்கேன். பாக்குறியா? என்ன பார்க்க விஐபியா? யாருவே? உனக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான். இந்த பாரு, ஒடி வச்சு பேசாம ஆளை காட்டு. காட்டுறேன் காட்டுறேன். 2 பேரும் வாங்க.
பாண்டி, எப்படிலாம் இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. பாண்டி, சொல்லுங்கப்பா. என்னையும் அம்மாவையும் அன்னைக்கு கோயிலுக்கு பார்க்க வந்தது நீ தானப்பா? ஆமாப்பா. நீ வந்தது கூட எங்களுக்கு தெரியல. இந்த ஜெயில் வாழ்க்கை உனக்கு கஷ்டமா இருக்கா பாண்டி? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. மனசுல வலி இருந்தா தானே கஷ்டம் இருக்கும். எனக்கு மனசு நிறைவா இருக்கு. உங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு வந்திருக்கேன்னா அது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உங்களை பாத்துக்க சஞ்சய் உங்க கூட தானே இருக்காரு. அதான் நிம்மதியா இருக்கேன். நீ சொல்றது நெசந்தான் பாண்டி. நீ எங்க கூட இருந்திருந்தா எங்களை எப்படி பாத்துக்கிட்டு இருந்திருப்பியோ அப்படித்தான் சஞ்சீவ் தம்பி எங்களை பாத்துக்குச்சு. அதனாலதான் உனக்கும் சஞ்சீவ் தம்பிக்கும் எங்களால வித்தியாசமே தெரிஞ்சுக்க முடியல. நாங்க பெக்காட்டியும் கூட சஞ்சீவ் தம்பி எங்களை பிள்ளையா இருந்து பாத்துக்குச்சு. உங்களுக்கு மட்டும் சஞ்சீவ் புள்ள இல்லம்மா, எனக்கும் அவன் கூட பிறக்காத தம்பி. அவன் நமக்கு கிடைச்சது நாம செஞ்ச புண்ணியம். ஆமாப்பா. நீ எப்ப பாண்டி ஜெயில இருந்து வெளியில வருவ? கூடிய சீக்கிரம் வந்துருவோம்மா. நீ ஜெயில இருந்து விடுதலாய் எப்ப வெளியே வருவேன்னு நாங்க 2 பேரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. நானும் தான்ப்பா. எப்பா பாண்டி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். பேசுனது போதும், கிளம்புங்க. நாங்க போயிட்டு வரோம் பாண்டி. நாங்க அடிக்கடி வந்து பாக்குறோம். என்ன? சரிம்மா. வரம்பா, அடிக்கடி வந்து உன்னை பாக்குறோம்ப்பா. சரிப்பா. ஆமா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு பாண்டி. இல்ல, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லா உண்மையும் தெரியும்னா அப்ப முத்தழுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. உன் நிலைமை எனக்கு புரியுது சஞ்சீவ். இது உன் வாழ்க்கையோட கஷ்டமான காலம்தான். பொறுமையா இருந்து எப்படியாவது தாண்டி வந்துரு. அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிப்பா, நான் ஜெயிலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கோ. இதை நீ சொல்லணுமா என்ன? நான் பாண்டி இல்ல சஞ்சீவ் தாங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சா கூட உங்க அப்பா அம்மா மேல எனக்கு இருக்கிற பாசம் மாறவே மாறாது. சரி பாண்டி, நான் வரேன். நீ பார்த்துக்கோ. சரி. ம். என்னம்மா, ஹாப்பியா? ரொம்ப நன்றி தம்பி. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களால பாண்டிய திரும்ப பார்த்திருக்க முடியாது தம்பி. என்னப்பா தம்பி தொம்பிலாம் கூப்பிட்டு இருக்கீங்க? நானும் உங்க புள்ளதான். நீங்க பாண்டிய கூப்பிடுற மாதிரி என்னையும் பேர் சொல்லியோ இல்ல போடா வாடன்னு சொல்லி கூப்பிடுங்க. சரி சஞ்சீவ். சஞ்சீவ், சொல்லுங்கம்மா. அப்போ நாங்க இப்படியே ஊருக்கு கிளம்புறோம்ப்பா. ஊருக்கா? எதுக்கு? முத்தழகு உங்க வீட்டுக்கு வந்துட்டா இனிமே நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அதான் ஊருக்கு போய் ராசாத்தி கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்க உன்னை விட்டு போறோம்னு வருத்தப்படாத சஞ்சீவ். நாங்க எப்படியும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது பாண்டிய பார்க்க வருவோம். அப்ப கண்டிப்பா உன்னையும் பார்க்க வரோம் ஐயா. சரிம்மா. வரோம்பா. சரிப்பா. வரோம்ப்பா. ஓகேம்மா.